இது முருக பக்தர்கள் கொஞ்சம் அடக்கி வாசித்துட்டாங்க அவ்வளவுதான். அவங்க சீனுக்குள்ள வரல. விஜய் பக்தர்கள் அவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமா, ஆரவாரமா இருந்தாங்க. அரோகரா, அரோகரான்னு கேட்க வேண்டிய இடத்துல டிவிகே, டிவிகேன்னு கேட்க வேண்டிய துர்ப்பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படின்றது மனசுக்குள்ள அவங்க நொந்திருப்பாங்க பக்தர்கள். அடுத்தடுத்த கெட்டப்ப மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியுது. அது யாருமே கேள்வி கேட்காம அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சாமி கும்பிட்டான்னா அந்த சாமியை கும்பிட்டான்னா அப்படின்ற அந்த மைண்ட் செட். புதுசா வந்து தாவிகா கட்சி எந்த விதத்துல புதுசையா புதுமையா மாற்றா இருக்குது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்ப இவங்களுக்கு இன்னொரு புதுசா ஒரு ஆள் வர்றாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அந்த அளவுலதான் இருக்கு. எல்லாமே எவ்வளவு மலினப்படுத்தப்படுது பாத்தீங்களா? எல்லாமே ஆர்டினரி ஆக்கப்படுது. புனிதமானது எல்லாமே அந்த புனிதம்ன்ற அந்த கவசத்தை எடுத்து விட்டுட்டு சாதாரண விஷயமா மாத்தப்பட்டிருக்கு. அப்படிதான் மைண்ட் செட்டே இருக்கு. எல்லா விஷயத்திலயுமே ஆர்டினரிபிகேஷன் அந்த இருக்குது பாத்தீங்களா? அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக சூழல, அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டு சூழலை பத்தி, இந்திய சூழலை பத்தி பேசுறோம் அப்படின்னா இதுக்கு மிக பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்கு. அதிகாலை பூஜைங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. அங்க வந்து முருகன்ட்ட வேணா எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு பக்தர்கள் வந்து போவாங்க. ஆனா அந்த விஜய் போனதுனால அந்த பக்தி அப்படிங்கிறதே வந்து ஒரு கேலி கூத்தானது மாதிரி, இந்த வார்த்தை சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பக்திங்கிறதே இல்லாத ஒரு சூழ்நிலையை தானே பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமா. அதான் அதான்ப்பா பக்தி இல்லாத ஒரு சூழல்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அங்க போனவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய பக்தர்களா தான் இருந்திருக்கிறாங்க. ஒண்ணு முருகனுடைய பக்தரா இருந்திருக்கணும், இல்ல விஜயனுடைய பக்தர்கள். இப்ப எந்த பக்தி ஓ ஓவர்வெல்மிங்கா இருந்தது, எந்த பக்தி எந்த பக்தியை வென்றது, எதை தாண்டி நின்றது அப்படின்றதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேற இதுல குற்றம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. இது எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு இல்ல. எல்லாமே பக்தர்களுடைய கூட்டம். இது முருக பக்தர்கள் கொஞ்சம் அடக்கி வாசித்துட்டாங்க அவ்வளவுதான். அவங்க சீனுக்குள்ள வரல. விஜய் பக்தர்கள் அவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமா, ஆரவாரமா இருந்தாங்க. இதுல என்னன்னா நம்ம முதல்லயே சொல்லிட்டோம். இந்த அரோகரா, அரோகரான்னு கேட்க வேண்டிய இடத்துல டிவிகே, டிவிகேன்னு கேட்க வேண்டிய துர்ப்பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படின்றது மனசுக்குள்ள அவங்க நொந்திருப்பாங்க பக்தர்கள். இது ரொம்ப வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது இல்லையா? அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற பட்சத்துல அவங்களுமே சரி போயிட்டு போகட்டும் இது நம்ம நம்ம வந்தோமா நம்ம சாமியை நிதானமா நின்னு வெயிட் பண்ணி கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிருந்திருக்கலாம். ஏன்னா இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுது. அதை இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த மதங்கள் அதனுடைய ரெலவென்ஸ் என்ன அப்படின்றது, கடவுள்களுடைய ரெலவென்ஸ் என்ன, ஆஹ் இன்னைக்கு சூழ்நிலையில இந்த கடவுள் பக்தி அப்படின்றது, ஆன்மீகம் அப்படின்றது, இது எல்லாம் எந்த அளவிற்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கு, அர்த்தம் இழந்து போயிருக்குது அப்படின்றது. அப்புறம் ஒவ்வொரு மதத்திற்கும் உரிய தனித்துவம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? நம்ம பேசும்போதே கூட சொல்லி இருக்கிறோம், கிறிஸ்தவனா இருந்து மற்ற மதங்களை நீ வந்து மதி, அவங்களோடு இணைந்து வாழ் அப்படின்றது. மாதிரி இந்துவாக இருக்கிறோம்னா இந்துவாக இருக்கிறோம், இந்து மதப்படி வாழ்றோம், மற்ற மதத்தை சேர்ந்தவர்களோடு இணக்கமாக வாழ்க்கை நடத்துறோம், சுமூகமா வாழ்க்கை நடத்துறோம் அப்படின்றது. இப்போ அந்த மதம், இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், ஜெயினிசம், புத்திசம் அப்படின்னு அந்த பல்வேறு மதங்கள், அந்த மதங்களுடைய தனித்துவம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கா? உண்மையிலேயே அப்படி ஒரு தனித்துவம் இருக்கா இன்றைக்கு அப்படின்ற அந்த கேள்வி வருது. ஏன்னா போற போக்குல எல்லா மதத்தையும் சகட்டு மாணிக்கு அடிச்சு புல்டோஸ் பண்ணி விட்டுற முடியுது. அடுத்தடுத்த கெட்டப்ப மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியுது. அது யாருமே கேள்வி கேட்காம அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆமா இது வந்து அரசியல்ல சகஜம், சாதாரண வாழ்க்கையில சகஜம், ஆன்மீகத்துல இதெல்லாம் சகஜம். இது வந்து நம்ம சமய பொறை உள்ள நாடு, பொறுமையா நம்ம எல்லாத்தையும் எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. அதனால எல்லா மதமும் சம்மதம். எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னா எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த மாதிரி. அல்லது எந்த மதமுமே ஓகே இல்ல, உள்ளீடு அற்று போயிடுச்சு எல்லாமே. உள்ள எதுவுமே சரக்கு கிடையாது. வெளியில சும்மா அடையாளத்திற்காக இது வந்து மத அடையாள அரசியலாக இருக்கு. மாறி போயிடுச்சு, சுருங்கி போயிடுச்சு. இது ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மத அடையாளத்தை போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா மத்தபடி மதத்திற்கு உண்மையிலேயே என்ன பாதிக்கல. இந்த மதம்ன்றது, மத நம்பிக்கைன்றது உள்ளூர ஒருத்தரை பாதிச்சிருந்துச்சுன்னா நேரம் கொதிச்சு எழுந்திருக்கணுங்க.
அப்படி யாருமே கொதிக்கல, எங்கேயுமே கொதிக்கல. எல்லாமே ஒரு ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க, விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. வைபு லாஸ்ட், எல்லாமே பிளாஸ்டா இருக்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த மதங்கள் ஏன் அவங்களுடைய ரெலவன்ஸை இழந்துகிட்டு வர்றாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு பக்கம் இப்ப உதாரணமா கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் கிறிஸ்டியானிட்டி ரெலவன்ஸை இழந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்ற சமயத்துல அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல இப்ப பாத்தீங்கன்னா, அங்க அந்த குருக்களாக போறதுக்கான அந்த ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில ஜென்சி மத்தியில அதிகமாகிக்கிட்டு இருக்குதுன்றாங்க. இப்போ இப்போ இப்ப இருக்க ஜென்சி அந்த சாமியாரா போறது இருக்கு இல்லையா, அருள் தந்தையர்களா துறவிகளா போறாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கை இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சாம், அதிகமாகிக்கிட்டு வருது. அப்ப என்னடா நடக்குது அப்படின்றது ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் இப்படியே நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீரழிவு, அதாவது இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல, இதெல்லாம் ஒருத்தே இல்ல அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் சீரியஸா எல்லாம் எடுத்துக்க கூடாது ப்ரோ அப்படின்றாங்க. ஓகே ப்ரோ, அதனால என்ன, இந்த சாமியை கும்பிட்டான்னா அந்த சாமியை கும்பிட்டான்னா அப்படின்ற அந்த மைண்ட் செட், அதே இதுதான் அந்த குடும்பத்திலையும் வந்தது. ஓகே ப்ரோ, சரி பிடிச்சா சேர்ந்து வாழ்றோம், இல்லாட்டினா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ. இது அது என்ன பிரேக்கப் பண்ணிக்க வேண்டியதான் ப்ரோ அப்படின்ற அந்த இது குடும்ப வாழ்க்கையில அப்படி வருது, மதத்துல இப்படி இருக்குது, அரசியல்லையுமே நீங்க பாருங்களேன். கட்சிகள் அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளை எடுத்துக்கங்க. எந்த கட்சி தனித்துவம் வாய்ந்த கட்சி? ஒரு கட்சி சொன்னது அப்படியே உல்டா பண்ணி இன்னொரு கட்சி சொல்றாங்க, கொஞ்சம் மாத்தி அதை மாத்தி இன்னொரு கட்சி. இப்ப புதுசா வந்து தாவிகா கட்சி எந்த விதத்துல புதுமையா மாற்றா இருக்குது? திமுக அதிமுக சொன்னா அதேதான் இவங்க சொல்றாங்க, அதே கொள்கை தலைவர்கள், அதே இந்த தலைவர்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அங்க புதுசா இல்ல. அப்போ அங்க அரசியல்லையுமே எல்லாமே ஓகே ப்ரோ, இது என்ன, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்ப இன்னொரு புதுசா ஒரு ஆள் வர்றாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அந்த அளவுலதான் இருக்கு எல்லாமே. எவ்வளவு மலினப்படுத்தப்படுது பாத்தீங்களா? எல்லாமே ஆர்டினரி ஆக்கப்படுது, அது சாதாரணமாக்கப்படுது. நீங்க எதெல்லாம் உயர்ந்தது, மிக உயர்ந்தது, புனிதமானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே அப்படியெல்லாம் இல்லைங்க. நாட் நெசசரி. அந்த காலெல்லாம் மலை ஏறிடுச்சு, எல்லாமே ஓகே ஓகே ஆர்டினரி, அப்படி அந்த அளவுக்கு வந்துருச்சு. சாதாரணமாக்கப்படுகிறது. அதாவது புனிதமானது எல்லாமே அந்த புனிதம்ன்ற அந்த கவசத்தை எடுத்து விட்டுட்டு சாதாரண விஷயமா மாத்தப்பட்டிருக்கு. அப்படிதான் மைண்ட் செட்டே இருக்கு எல்லா விஷயத்திலயுமே. செக்ஸ்ன்றது மிக புனிதமானது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, உடல் உறவுன்றது இன்னைக்கு எங்க போய் நிக்குது? அது நோ ப்ரோ, அப்படி அந்த அளவுக்கு வந்துருச்சு, சாதாரணமாக்கப்படுது. இந்த சாதாரணமாக்கப்படுகிறது இருக்குது பாத்தீங்களா, ஆர்டினரிஃபிகேஷன், அந்த வார்த்தை அப்படி இல்ல, நானா அந்த வார்த்தையை சொல்றேன். நான் ஆர்டினரி ஆக்குறது, சாதாரணம் ஆக்குறது. அப்படி அந்த ஆர்டினரிஃபிகேஷன் அந்த இருக்குது பாத்தீங்களா, அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக சூழலை, அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டு சூழலை பத்தி, இந்திய சூழலை பத்தி பேசுறோம் அப்படின்னா இதுக்கு மிக பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்கு.